எல்லாரும் ஆயுத பூஜை விஜயதசமிலாம் நல்லா கொண்டாடிட்டீங்களா? ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஆயுதங்களுக்கெல்லாம் உரியது. மனிதனின் சரி ஆயுத பூஜைன்னு தானே பேர். இதில் ஏன் புத்தகத்தெல்லாம் வச்சு படைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு படித்த மனிதனின் சிறந்த ஆயுதம் என்பது அவனது கல்வி. ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது சிறந்த ஆயுதம் என்பதற்காக தான் நம்ம புத்தகங்களை எல்லாம் வச்சு படைக்கின்றோம். சரிங்களா? ஆயுதம் என்றால் இங்கு நாம் தொழில் செய்வதற்கு உரிய உபகரணங்கள் எல்லாம் ஆயுதங்கள். அந்த எல்லாமே ஒரு கலை தான். மண்ணை வெட்டி எடுத்து அண்டை கழித்து அதை பயிர் பண்ணுறது ஒரு வகை கலை. இப்போ எல்லாமே வாழ்க்கையின் கல்வி தான்றதால தான் இன்றைக்கி சரஸ்வதிக்கு உகந்த நாளாக இந்த எல்லா கலைகள் சார்ந்ததாக கடப்பாரை, மம்முட்டி, கொத்தனார், கரணை ஒரு கலை. அந்த கரணையால் வேலை செஞ்சாலும் அந்த கொத்தனாருக்கு சம்பளம். அதனால தான் ஆயுத பூஜைக்கு இதை இந்த ஒரு நாள் சொல்கிறோம். சரிங்களா? ஒருவையில் ஒருவன் தான் பெற்ற கல்வி எழுமையும் ஏமாப்படைத்துங்கிறார் வள்ளுவர். எல்லாமே ஒரு வகை கல்வி தான். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டே செல்கிறோம். இது தொடர்பாக ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதிசக்தி உனதென்று உணர வைத்தாய் தாயே, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இன்றவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதிசக்தி உனதென்று அறிய வைத்தாய் தாயே. இதான் அந்த பாட்டு. வித்யாதரன்கிற ஒரு கேரக்டர் இந்த ஒரு கல்விதான் சிறந்ததுங்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல். உங்களுக்கு பிடிச்சிருக்கா?